बाबा साहेब अंबेडकर ಅವರಿಗೆ बाबा साहेब अंबेडकर संविधान शिल्पी डॉक्टर बाबा साहेब अंबेडकर ಅವರಿಗೆ जय भीम जय भीम जय भीम जय भीम लाल सलाम जय भीम लाल सलाम लाल सलाम जय भीम लाल सलाम जय भीम लाल सलाम जय भीम लाल सलाम सेव कांस्टिट्यूशन ಸಂವಿಧಾನವನ್ನ ಉಳಿಸಿ ದೇಶವನ್ನ ರಕ್ಷಿಸಿ ಬಿಜೆಪಿಯನ್ನ ಸೋಲಿಸಿ ಸಂವಿಧಾನವನ್ನ ರಕ್ಷಿಸಿ ದೇಶವನ್ನ ಉಳಿಸಿ ಬಿಜೆಪಿಯನ್ನ ಸೋಲಿಸಿ ಸೇವ್ ಇಂಡಿಯಾ ಸೇವ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಜೈ ಭೀಮ್ ಲಾಲ್ ಸಲಾಮ್ ಜೈ ಭೀಮ್ ಸಂವಿಧಾನವನ್ನ ರಕ್ಷಿಸಿ ದೇಶವನ್ನ ಉಳಿಸಿ ಬಿಜೆಪಿಯನ್ನ ಸೋಲಿಸಿ बोगरस्ते चालले ना वो चाललं जैसे हो गया राय रेकॉर्ड येतं म्हणजे डॉक्टर बाबा साहेब के डॉक्टर बाबा साहेब के डॉक्टर बाबा साहेब अम्बेडकर के फोटो अट्ले फोटो சேர்ந்து அவருக்கு எங்களுடைய வாழ்த்து தெரிவிக்கிறோம். அவ்வளவுதான். பாபா சாஹேப் அம்பேத்கர் பத்தி பேசி 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 இந்த ஊர்ல என்ன தவிர எவனும் பேசல. புதுசா நான் ஒன்றும் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர்ன்றது தான் எங்க வாயில வரும் ஒழியோ வேற எந்த வார்த்தையும் வராது. எங்க வாயிலிருந்து ஜெய் ஸ்ரீராம் வராது, எப்படி பாரத் மாதாக்கே வராது, என்ன ஜெய் ஹிந்த் வராது, ஜெய் பீம் தான் வரும். இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றோம்? விலை போவாதவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். விலை கொடுத்தவரால யாராலையும் வாங்கவே முடியாது உலகத்துல. விலை கொடுத்தே வாங்க முடியாது. அதே தான் எஸ்ராத்திரம். என்ன விலை கொடுத்து வாங்குறதுக்கு எவருமே கிடையாது. கர்நாடகா விடுங்க. கர்நாடகாவுக்கு நான் ஓட்டு போட போறேன். கேஜிஎஃப் மக்களுக்கு, என் அருமை மக்களுக்கு, என் பார்ட்டிக்காரெல்லாம் என் ஆபீஸ் வருவாங்க. இப்போ முடிச்ச உடனே என் பார்ட்டிக்காரருக்கு நான் என்ன சொல்றேன்னா அதை கண்டிப்பா செய்வேன். யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றோம்னா அவங்களுக்கு போடுவாங்க. யாருக்கு சொல்றாங்க சொல்லணும்னு அவசியமே இல்லையா. எவனுக்கு நான் குலாம் ஆகலையே. யாருக்குன்னா குலாமா இருந்தா தானே ஓ அந்த குலாம் எனக்கு காசு கொடுத்துட்டு இருக்கிறாரு அவருக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். நான் குலாம் கிடையாது. என்ன பணத்து மேல போறோம் நான் கிடையாது. எப்போ டிசைட் பண்ணுமோ அதை டிசைட் பண்ணுவேன். போன முறை இப்படித்தான் சொன்னானுங்களே,
காங்கிரஸ்ல காசா கொடுத்துட்டாங்க எங்க கேஸ் சொன்னாங்களா இல்லையா? அப்படி என் பார்ட்டிக்காரில் கூட ஒரு 2 பேர் அப்படி இருப்பாங்க, அப்படி நினைக்குவாங்க. என்ன சொன்னேன், நாளைக்கு சொல்றேன்னு குத்துரா நோட்டாக்குனேன், கரெக்டா? அதனால நான் என்ன சொல்றேனோ அதான் வேத வாக்கு என் பார்ட்டிக்கு. தங்கவயல் மக்களுக்கு இல்லை. தங்கவயல் மக்கள் புத்திசாலிக்கு, நீங்க எல்லாம் எல்லாம் தங்கவயல் மக்கள் தானே. உங்களுக்கு இல்லாத ஞானமா, உங்களுக்கு இல்லாத அறிவா, யாருக்கு ஓட்டு போட்டா யார் ஜெயிக்கும், யாருக்கு ஓட்டு போடணுன்றது யார் நினைக்கணும்னா படிச்சவங்க மட்டும் இல்ல, பகுத்தறிவு உள்ளவங்க நினைக்கணும். யார் நினைக்கணும்? இப்போ நம்ம பகுத்தறிவு என்ன சொல்லுது, பிஜேபி ஓட்டு போடணும் நீ நினைக்கிறீங்க ஒரு சிலர்னு வச்சுக்கா. என்ன காரணத்துக்காக ஓட்டு போடணும்னாலும் தெரியுமா யாருக்குன்னா உங்களுக்கு பிரஸ்காரங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட் காரி துப்புன பார்ட்டியா பிஜேபி? யார துப்புது? இதுக்கு மேல உனக்கு இந்தியால எதுனா சாட்சி வேணுமா? கரெக்டா? அப்போ காங்கிரஸ் என்ன சார் இத்தனை ஆண்டு காலம் ஒன்றும் செய்யல, அவங்க சார்ஜஸ் இவங்க சார்ஜஸ். நீ யாருக்கு ஓட்டு போடணுன்றது நினைக்கிற? இந்த ஊர் எம்பி உன் பக்கம் நிக்குவானா, உனக்கு சேவை செய்வானா? கரெக்டா? யாரை பார்க்கணும்? நேஷனல் லெவல்ல பார்க்கணும்ன்றான் இவன். டேய் வீட்டை காலி பண்ணாத பாத்துங்கடா, அதான் என் வாதம். என்ன இப்ப கொடுத்தாங்கல்ல பிஜேஎம்எல்ல எம்ப்ளாய்க்கு, எஸ்டிபிபிக்கு என்னன்னு கொடுத்தாங்க? அக்கப்பத்திரமா கொடுத்தாங்க, பொசிஷன் சர்டிபிகேட். நான் எம்எல்ஏ இருக்கும்போதோ ரெசிடென்ட் சர்டிபிகேட் கொடு சார்ன்னு கேட்குவோம். என்னது ரெசிடென்ட் சர்டிபிகேட்டுக்கும் இது பொசிஷன் சர்டிபிகேட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க கொஞ்சம் பார்க்கலாம். பேசு, பொசிஷன்ல இருக்கிறான் அவன், அதனால வீடு அவனுக்கு கொடுத்துடலாமா? கொடுத்துட முடியுமா? இந்த பொசிஷன் சர்டிபிகேட் கோர்ட்ல பெயில் கொடுவியா, சூரிட்டி கொடுவியா? ரெசிடென்ட் சர்டிபிகேட் என்ன அர்த்தம்? அந்த பொசிஷன்ல இருக்கிறான், அந்த வீட்டுல இருக்கிறான்னு அர்த்தம். அதான் இது ரெண்டுக்கும் ஒன்னும் வித்தியாசமே இல்லை. இதை கொடுத்து தொழிலாளர்கள் வீடு சொந்தமாக்கிட்டான்னு ஒத்துக்குவீங்களா? இந்த கேள்வி யாரும் நாங்க கேட்டாங்களா? இப்படி தகுதி உள்ளவன் இந்த ஊர்ல இருக்கிறவன் சிந்தனை செய்து யாருக்கு ஓட்டு போடணும்னு பாருங்க. நமக்கு தேவைப்பட்டது நம்ம ஊர் எம்பி நமக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நாளைக்கு சர்ச் இடிப்போ, கோவில் இடிப்போ, என்ன அண்ணாத்ராஜ் இடிப்போ, அதுக்கு ஸ்டாண்ட் பண்ற எம்பி யார்? அது யாருன்னா தகுதியா தேர்ந்தெடுத்துக்கிறீங்களா மைண்டுக்குள்ள? இதை சிந்திக்கிறவன் தான் நான். அதை சிந்தனை செய்ய வச்சதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர். நான் இன்னும் மூஞ்சே பார்க்கலையா? இன்னும் பார்க்கவே இல்லை. நானும் அவங்களும் பார்க்கல, அவங்களும் என்ன பார்க்கல. பார்த்தாக்கா சொல்லுவேன் யார் அழகா இருக்கிறாங்கன்னு. மலர்ல தேன் இருந்தா வண்டு முச்சி தானே செய்யும். இது பாரு என் பாட்டி, காசு கொடுக்காதவன், காசு வாங்காதவன், தலைவர் வராருன்னு சப்போர்ட்டுக்காக உங்ககிட்ட போன் பண்ணாங்களா? இல்லையா? பண்ணிதான் தீரணும் சார், வேற வழி இல்லையே. பண்றதும் பண்ணாதது நிக்கிறது 2 பார்ட்டி தானே. 2 பார்ட்டி, 2 பேர் தான் பேசினாங்க. 2 கண்ணுக்கு இதுல எனக்கு ஆர்ட் யாரு சார்? ஆர்ட் யாருக்குன்ட்டு என் காதலி. ஓட்டு போறது முன்ன நாள் சஸ்பென்ஸ் ஒண்ணும் கிடையாதுங்க. அவ்வளவுதான் என் டிசிஷன். ஆராய்ச்சி பண்ணி என் பார்ட்டிக்காரங்களை போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுவேன். யாருக்கு போட்டா நம்ம ஊர் முன்னேறும், அதான் என் பாலிசி. வழியோ எவன் முன்னேறான்னு முக்கியம் இல்ல, நம்ம ஊருக்கு அவன் யூஸ்ஃபுல்லா இருப்பானா யாரை டிசைட் பண்றீங்க? அவங்க மைண்ட்ல ஒண்ணு இருக்குல்ல. நான் ஓட்டு போறது எந்த பார்ட்டிக்காரங்களாம் சேர்ந்து என்னோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறோம். அவங்க வார்த்தை கேட்டுதான் நான் டிசைட் பண்ணுவேன். சார் நேற்று உங்களுக்கு ஸ்டான்ச் சப்போர்ட் சீனியர் அட்வொகேட் அரினாஸ் வந்து பிஜேபியில சேர்ந்துக்கிறார். அவர் கூட ஒரு 30-40 பேர் சேர்ந்தார். சரி, இவங்க செட்பேக் இல்லையா? யாருக்கு? எனக்கு எப்படி சார் செட்பேக்? அது அவருடைய இண்டிவிஜுவல் சார். இல்ல உங்களுக்கு தான் பக்கபலமா இருந்தாரு இல்லையா? அதே எம்எல்ஏக்காக எனக்கு செய்வாரு, எம்பிக்கு வந்து அவரு டிசிஷன். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்ல. அவருக்கு படிச்சவர், சீனியர் அட்வொகேட், அவருக்கு தெரியாதுதா? எம்எல்ஏ ஓடும்போது எஸ் ராஜன் ஓடணும்னு நினைக்கிறாரு. இப்போ முதல்வர்கள் போகும்போது பொண்டாட்டி மேல இதையும் கொடுப்பான், அது வெளியே வந்தோன்னா அம்மா மேல இதையும் கொடுப்பான். அப்போ எப்படி நீ 2 பேரும் கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? அதனால நேஷனல் வரும்போது அவர் டிசிஷன். கேஜிஎஃப்ல எஸ் ராஜன் நிக்கிறானாக்கா அப்ப என் பக்கத்தில் நிற்கிறார். ஒரு வார்த்தை சொன்னா நேஷனல் பார்ட்டி தான் வந்து எப்பவுமே டெலிவரி ஆகும், அதுக்கு நான் நேஷனல் பார்ட்டிக்கு சப்போர்ட். ஆமா சார், மற்றதெல்லாம் ஸ்டேட் பார்ட்டி. என்ன மற்றது கூட நேஷனல் பார்ட்டி தானே. ஆர்பிஐ கொடுத்தா நேஷனல் பார்ட்டி, காங்கிரஸ் கொடுத்தா நேஷனல் பார்ட்டி. எத்தனை பார்ட்டிக்கு இது நேஷனல் பார்ட்டி இல்லாத கேட்கறாங்க. அவரோட டிசிஷன். எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம் பூச்சி, அது எத்தனை பாவமடி அன்பு மீனாட்சின்னா
புரியுதா? அதனால எதுவும் பாதிப்பு இல்லை உங்களுக்கு? எனக்கு சார் எனக்கு போய் பாதிப்பா சார்? நான் ஆலமரம் சார். எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன்? ஒரு 40 பேர் சார், 40-50 பேர். இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் பாரு. எதனா சுச்சுவேஷனுக்குதா? யாருன்னா பப்ளிக் மீட்டிங் போட்டு பேசினானா? இவரு எங்க பிரதமர், இவருக்கு ஓட்டு போடுங்க பிஜேபி காரன் பேசினானா? ஜலாகாரன் பேசினானா? காங்கிரஸ்காரன் பேசினானா? போட சொல்றா பப்ளிக் மீட்டிங். மக்கள் மத்தியில ஓட்டு போறது செகண்டரி, துட்டு வாங்குறது செகண்டரி. மக்கள் செல்வாக்கு இருக்கணும். பெரியார் தமிழ்நாட்டுல இன்னும் செல்வாக உள்ளவர். ஆனா அவர் கவுன்சிலரா கூட நிக்கல. உண்மையை சொன்னார், விழிப்புணர்ச்சி கொடுத்தார், மக்கள் இப்படி இருக்கணும்னு சொன்னார். அதான் என் பாலிசி. மக்கள் விழிப்புணர்ச்சி வைக்கலாம். பர்மிஷன் வாங்கி கொடுங்க, காசு கொடுங்க, பந்தல் போடுறதுக்கு, ஸ்டேஜ் போடுறதுக்கு. பத்திரிகாரர் இன்னைக்கு மனசு வச்சா முடியாதா என்ன? பண்ணிட்டு போட்டு கூப்பிட்டீங்கன்னா வந்து பேசுறேன். B.R. ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಜಯಂತದ ಶುಭಾಶಯಗಳು. ಬಹುಶಃ ನಮ್ಮ KJFನ ಉಸಿರಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಈ KJF ಅಲ್ಲಿರುವಂಥ ಅನೇಕ ನಗರಗಳು ಭಾರತದಲ್ಲಿ ಇವತ್ತೇನಾದರೂ ಶೋಷಿತರಿಗೆ, ದೀನದಲಿತರಿಗೆ, ವಿಶೇಷವಾಗಿ ಸಂವಿಧಾನವನ್ನು ನಂಬಿ ಇರುವಂಥವ್ರಿಗೆ ಇವತ್ತೇನಾದರೂ ಒಂದು ನ್ಯಾಯ ಸಿಗ್ತಾ ಇದೆ ಅಂತಂದರೆ ಇವತ್ತು ಈ ದೇವರು ಅಂತ ಭಾವಿಸಿರುವಂತಹ ಮಾನ್ಯ ಡಾಕ್ಟರ್ B.R. ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಒಂದು ಚಿಂತನೆಯಿಂದನೇ ಇವತ್ತು ಈ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸಗಳು ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ನನ್ನ ಅಭಿಪ್ರಾಯ. ಇವತ್ತು ಸಂವಿಧಾನ ಶಿಲ್ಪಿ ಡಾಕ್ಟರ್ B.R. ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ 133ನೇ ಜಯಂತ್ಯೋತ್ಸವ ಆಚರಣೆ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಭಾಳ ಹೆಮ್ಮೆ ಅನಿಸುತ್ತೆ, ಭಾಳ ಖುಷಿ ಅನಿಸುತ್ತೆ. ಏನು ಇವತ್ತು ಎಲ್ಲ ವರ್ಗದವರು ಸೇರಿ ಡಾಕ್ಟರ್ B.R. ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರನ್ನು ಒಂದು ದೇವರ ರೀತಿ ಅಂತ ನೋಡ್ತಾರೆ. ಆ ಒಂದು ಭಾವನೆ ಬರಲಿಕ್ಕೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಒಂದು ಪರಿಶ್ರಮ ಬಹಳ ದೊಡ್ಡದು, ಅವರ ಚಿಂತನೆಗಳು, ದೂರ ಚಿಂತನೆಗಳು ಭಾಳ ದೊಡ್ಡದು. ಇವರ ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ B.R. ಅಂಬೇಡ್ಕರ್ ಕೊಟ್ಟಿರುವಂಥ ಸಂವಿಧಾನವನ್ನು ಕೆಲವು ರಾಜಕಾರಣಿಗಳು ಇರ್ಬೋದು, ಕೆಲವು ಪಕ್ಷಗಳಿರ್ಬೋದು, ಸಂವಿಧಾನ ಅಂದರೆ ಮಾತ್ರ ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ಸೀಮಿತವಾಗ್ತಾರೆ. ಸಂವಿಧಾನದಲ್ಲಿರುವ ಪುಟಗಳನ್ನು, ಸಂವಿಧಾನದಲ್ಲಿರುವಂಥ ಒಂದು ಚೌಕಟ್ಟನ್ನು ಎಲ್ಲ ಮರೀತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾರೆಲ್ಲ ಬಂದು ಇವತ್ತು ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಭಕ್ತಿಪೂರ್ವದಿಂದ ಅವರ ಒಂದು ಜಯಂತ್ಯೋತ್ಸವಕ್ಕೆ ಶುಭಾಶಯಗಳಂತ ಹೇಳಿದರೆ, ಅವರೆಲ್ಲರೂ ಈ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಬರೆದಂಥ ಸಂವಿಧಾನವನ್ನು ಗೌರವಿಸಬೇಕು. ಈ ಜಯಂತ್ಯೋತ್ಸವದಲ್ಲಿ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಒಂದು ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ, ನನಗೆ ಇವತ್ತೊಂದು ಇಲ್ಲಿವರೆಗೂ ಬಂದು ನನ್ನ ದೇವರು ಅಂತ ಭಾವಿಸಿರುವಂಥ ನನ್ನ ದೇವರಿಗೆ ಮಾಲಾರ್ಪಣೆ ಮಾಡಿಕೊಟ್ಟಂಥ ಎಲ್ಲ ನನ್ನ KJFನ ಯುವ ಮುಖಂಡರುಗಳಿಗೆ, ವಿಶೇಷವಾಗಿ ನನ್ನ KJF ನಾಗರಿಕರಿಗೆ ನಾನು ಧನ್ಯವಾದಗಳು.